உயர்கல்வித்துறை செயல்பாடுகளுக்கு ஆளுநர் தடையாக இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் குற்றம் சாட்டினார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பெரும்பான்மை மிகுந்த ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களை ஆளுநர் தன்வசப்படுத்தி மிரட்டி ஒருதலைபட்சமான முறையில் நடந்து கொள்வதால் தான் உயர்கல்வித்துறையில் சில இடர்பாடுகள் வருவதாக தெரிவித்தார். மாற்றாந்தாய் மனப்போக்குடன் ஆளுநர் செயல்படுவதாகவும், பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் பற்றாக்குறை உட்பட உயர்கல்வித்துறைக்கு தடையாக இருப்பது ஆளுநர் தான் என்றும் குற்றம் சாட்டினார். வேந்தர் என்ற முறையில் ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கிற பல்கலைக்கழகத்தில் அவர் செய்கிற இடர்பாடு, தடை, அங்கு அமைக்கப்பட்டிருக்கிற சிண்டிகேட் செனட் மீது காட்டுகிற அந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை அவர்களை செயல்படுத்த விடாமல் தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பல்கலைக்கழகங்களில் ஒரு சில இடங்களில் பேராசிரியர் பற்றாக்குறை நிறுவுவதற்கு அதுக்கு தடையாக இருப்பதே ஆளுநர் தான். பெரும்பான்மை மிகுந்த ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களை ஆளுநர் தன்வசப்படுத்தி மிரட்டி மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல நிலைக்கு செல்ல வேண்டுமையால் இவைகளை செய்ய வேண்டும், இவைகளை செய்யக்கூடாது என்று ஒருதலைபட்சமான முறையில் அவர் நடந்து கொள்ளுகிற காரணத்தால் சில இடர்பாடுகளும் தடைகளும் ஏற்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.